கான்ஸ்டபிள் கவிதா, அது ஒரு திருட்டு கேஸ் விஷயமா போக சொல்ல, ஏன் நீங்க போல? சார் நான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. முந்தானத்து ஒரு கொலை கேஸ் இருந்தது, அதுக்கு உங்களை போச்சுன்னா அதுக்கு ஏன் போல? சார் முந்தானத்து எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே உட்காந்துட்டேன் சார். அப்படியே உட்காந்துக்க வேண்டியதானே? இப்படிப்பட்டவங்களா இதுக்கு வேலைக்கு வரீங்க? சார் இன்னில நான் டியூட்டிக்கு வந்துட்டேன் சார். போன மாசம் கேஸ் ஃபைல் எல்லாம் ரெடியா எடுத்து வைக்க சொன்னா வச்சிங்களா? ஆ என்ன சார்? வச்சிருக்காங்க சார். உங்களுக்கு எப்படி தெரியும் கோவிந்தன்? அன்னைக்கு எடுத்து வச்சுட்டாங்க சார், நான் பார்த்தேன். ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார். வேலையில சின்சியரா இருங்க கவிதா. ஓகே கோவிந்தன், ரவுண்ட்ஸ் போகணும் வாங்க. சார் டீ சொல்லிட்டு சார் குடிச்சிட்டு போவோம். சரி நான் உட்காந்துருக்கேன். கவிதா கவலைப்படாத, அந்த ஃபைலெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன், நீ எடுத்து வச்ச மாதிரி காமிச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் கோவிந்தன். எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க எனக்காக? ஒரு வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, ஆனா உனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் மதிவாணன் மேலதான் லவ். சி அவருக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையோட அது எல்லாமே போயிட்டு எனக்கு இப்போ அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. கூட வேலை பார்க்குற ஒரு ஆளுன்னு கூட நான் நினைக்கிறது இல்லை. அவர் மேலே அவ்வளோ வெறுப்பு தான் இருக்கு. சே, இன்ஸ்பெக்டர் நல்ல மனுஷன் அப்படிலாம் சொல்லாத, வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார், அவ்வளவுதான். அவருக்கு எப்பவுமே என்னை கண்டாலே ஆகாது. ரொம்ப நன்றி கோவிந்தன் எனக்காக உதவி செஞ்சதுக்கு. உன்னை லவ் பண்றேங்கிற காரணத்துக்காக மட்டும் நான் உனக்கு உதவி செய்யல, உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் செய்வோம், அதனாலதான் பண்ண நினைச்சுக்கிடாத. சரி கோவிந்தன் சார், எவ்வளவோ இவர் அவமானமா நடத்தியிருக்கேன், ஆனா எவ்வளோத்துக்கு உதவி பண்றாரு பாவம். சார் கூட இப்ப ரவுண்ட்ஸ் போகணும், மூஞ்சி இப்படி வச்சுக்காதீங்க, நல்லா சிரிச்சிருங்க. ஆ சரி. ஐஷு சாப்பிட்டியாமா? ஐஷுமா, நான் வர லேட்டா நீ சாப்பிட்டுரு. கண்டிப்பா நீ வரும்போது உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். பொண்டாட்டிட்ட கொண்டாட்டி பேசுவான், வேலை பார்க்குற ஆள்கிட்ட கத்துவான். இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போனா போயிட்டு வா, சரியா? நாளை நைட்டு வர லேட் ஆகும்ல. சரிம்மா வச்சிடுறேன். நாளைக்கு ஷாப்பிங் கண்டிப்பா கூட்டு போறேன். என்ன சார், மேடமா? ஆமா கோவிந்தன், அங்க போனோம் இங்க போனோம்னு கூப்பிடுறா, எங்க போக முடியுது? சும்மா போயிட்டு வாங்க சார், எப்பவுமே டியூட்டின்னு இருந்தா எப்படி? எனக்கும் ஆசைதான் கோவிந்தன், எங்க போக முடியுது? ஹனிமூன் கூட போலையே சார் நீங்க. இவன் ஒருத்தன் என்னை வெறுப்பேற்றுறதுனே கேள்வி கேட்பான். ஆமா கோவிந்தன், என் ஒய்ஃப் நல்ல புரிஞ்சுக்கிறவங்களா இருக்க போய் இருந்துக்கிட்டாங்க, மற்ற ஒரு ஆளா இருந்தா சண்டை தான் போட்டிருப்பா. மேடம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்களே, முடிச்சிட்டாங்களா? இந்த வருஷத்தோட முடியுது கோவிந்தன். இனி வீட்லயே ஒரு டாக்டர் இருக்காங்க, கவலை இல்லை, ஊசி எதுவும் போடனா வந்துக்கிடலாம். நானே வெளியுள்ள டாக்டர் தான் போவேன், நீங்க வேற. என்ன சார் நீங்களே இப்படி மேடமை விட்டு கொடுத்தா எப்படி? முடிக்கட்டும், படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறமா பிராக்டிஸ் போகணும்ல. ஆமா சார், ஆமா. சார் ரவுண்ட்ஸ் போகணுன்ட்டு இப்படி கதை பேசிட்டு இருக்கீங்க, வரலையா சார்? கவிதா, நீங்க எனக்கு ஆர்டர் போடக்கூடாது, நான் தான் சொல்லணும். வெயிட் பண்ணுங்க வாரேன். ரொம்ப ஓவரா தான் பேசுறா. அத்தைப்பட்டி காப்பியில் இனிப்பே இல்லை, கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக போடுங்க சரியா? கரெக்டாக தான் இருந்தது. என்னத்தை போட்டிங்களோ போங்க, மண்ணு கணக்காக இருக்குது. என்ன பெருசா குறையா பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வேலை செய்யறது கிடையாது. என்னத்தை பற்றி புதுசாக உங்களுக்கு கோவம்லாம் வருது? உங்கள் வாய் இப்படி இருக்கிறது நல்லாவே இல்லை. நீங்கள் சிரிச்ச முகமாக மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். சான்ஸ்ரா நீ எங்க போற? மொட்டை செல்லம், வாசலை தூத்து தொளிச்சு தண்ணி தெளிக்க போறேன். அவளை பாரு, இந்த வீட்டுக்கு சும்மா வந்தவதான் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவா ஒருத்தியப்பா எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எட்டி எதை தண்ணியை கீழே கொட்டிட்டு உள்ள ஓடு. நான் எதுக்கு கொட்டணும்? ஹலோ ஜிங்கிலீஸ், இங்க தான் இருக்கீங்களா? ஹலோ செல்லம்மா பாட்டி, கபாரியோ. எட்டி காப்பியை குடிக்க எனக்கு கொஞ்சம் தட்டி. மனசன் குடிப்பான அந்த காப்பியை நானே அப்படியே வச்சுட்டேன். வாங்க நம்ம வெளியே எங்கேயாவது போய் டீ குடிப்போம். அத்தை பாட்டி மதியம் சாப்பாட்டுக்கு வருவேன், மீன் ஏதாவது பொரிச்சு வைங்க, வெறும் குழம்ப வச்சிடாதீங்க. இந்த காப்பியை நாய்க்கு ஏதாவது ஊற்றிருங்கண்ணே. உமா கடையில் பெட்டி குடிப்புமா. சான்ஸ்ரா நீ வரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு அப்புறம் வரேன். வந்து கிளம்பி முன்னாடி ஓவரா சீன் போட்டு தான். வாங்க நம்ம அப்படியே ஓடிடுவோம். நெல்லு கிளவியன் தொண்டை கிளிகிற மாதிரி கத்துது. என்னாச்சு அத்தை பாட்டி, ஏன் குரல் கட்டியிருக்கா? பாயம் போடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாட்டி. இது எங்க பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஓடுது. இது யாரு டி? இது யாரு? பாகுபலி படத்துல உள்ள குழந்தைய தூக்கி கட்டுற மாதிரி காட்டுதீங்க. இது யாரு? இது செர்லின்னு. உனக்கு இது யாரு? நான் பெத்தம்மாவளே செர்லின்னு. இந்த பிள்ளைக்கு இன்னும் சரியானபடி பேச்சு வரல, அதை பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமே, அதை கவனிக்கணுமே, ஏதாவது இருக்கா உனக்கு? இந்த பிள்ளைக்கு கூட பிறந்த பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு பேச்சு சரியா வராததுனால நம்ம இன்னும் வீட்டில் போட்டு வச்சிருக்கோம். அந்த அக்கறை இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை.
எந்த நேரமும் ஊர்காட்ட சுத்த வேண்டியது. நீலாம் ஒரு பொம்பளையா? எங்க பார்த்தாலும் உன்னைய பத்தி ஒரே கம்ப்ளைண்ட். அதெல்லாம் நம்ம பிள்ளை நல்லா பேசிடுவா, தான் பேசல கொஞ்சம் கொஞ்சம். காமாட்சினா உன்னைய பத்தி குறையா பேசிக்கிட்டு இருக்கா. உமா உன்னைய பத்தி குறையா பேசிக்கிட்டு இருக்கா. பானுமதி உன்னைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுதா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே போன நடக்கிறதே வேற. தாத்தா மாமாவை கூட்டிட்டு நான் ஊரை விட்டே போயிருவேன். எதுக்கு இப்படி மிரட்டுதீங்க? நானும் பாவம்னு பார்த்தா எந்த நேரமும் ஊர்காட்ட சுத்திக்கிட்டு ஒரு பொறுப்பு இல்லாம அலையுத. இனி எல்லா வேலையும் நீதான் செய்யணும். போ, அந்த வாழையை எடுத்து தண்ணியை தெளிச்சிட்டு வா. ஏன் மொட்டை செல்லம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ வாய மூடு. நீ ஏன் என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? இவ செய்வாளா? அவ கையில கொடு. என்னத்தை பற்றி அதுகளை எனக்கு வேண்டாதவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க. அது 3 எனக்கு பிடிக்காத உதவிங்க. இனிமே சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருது, எல்லா வேலையும் நீ செய்யணும். ஆமா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நேரம் கிடைக்கும் போதுதான் நீ இவளுக்கு கூட பேச போகணும். சான்ஸ்ராணி, இனி இந்த வீட்டை நீ ஒரு வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யாமல் எப்படி மொட்டை செல்லம் சாப்பிட முடியும்? சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மட்டும் வேலை செய்யணும்ல. எனக்கு ஒரு மாவா இல்ல 2 மாவா. நீ என்னோட 2வது மாவளை நினைச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுவேன். இனிமே நீ ஒத்த வேலை செய்யக்கூடாது. அத்தனை வேலை இவதான் செய்யணும். பாபு வந்துட்டான். பாபு, உன் பொண்டாட்டி ஒரு மருமகளா உனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியா, பிள்ளைக்கு நல்ல தாயா இருந்து வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா கதை பேசினா போதும். அதுக்கு மிந்தி ஓடுனானா நானும் சித்தப்பாவும் வீட்டை விட்டு போயிருவோம். பாருங்க பாபு மனுஷா எப்படி இல்லாமல் இறட்டுதாங்கன்னு. இதுவும் சீரியலில் வர்ற வெள்ளி மாமியார் மாரி ஆயிட்டு. சித்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல குடும்பம், அப்புறம் தான் கதை பேசுறதெல்லாம். இவர் என்ன நம்ம தமிழ்நாடு அரசியல் மாதிரி டக்கு டக்குன்னு கட்சி மாறுதாரு. எங்க பார்த்தாலும் இவளை பத்தி தான் ஒரே குறையா பேசுதாங்க. ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா நாங்க கிளம்பிதோம்மா. எங்க வாங்க, நம்ம போவோம். அத்தைப்பட்டி நில்லுங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் சொல்லுத மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு நேரம் கிடைக்கும் போது நான் கதை பேச போகிறேன், போதுமா? வெறும் சொல்லி மட்டும் இருக்கக்கூடாது, செயலையும் காட்டணும். ஆமா, மதுவுக்கு கொஞ்ச நாள் குழந்தை பிறக்க போகுது. எத்தனை பிள்ளைல நான் போட்டு மேய்க்க முடியும்? ஒழுங்கா வீட்டுல கடை. எம்ம கீதா, நீ உன் வீட்டுக்கு கிளம்புமா. ஏக்காக்கா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதுங்கக்கா, ஏதோ கோவத்தில் சொல்லுது. அது பேசுறத நான் காதலே எடுத்துக்கல. சரிப்பா, நம்ம கதை பேச போவோம். நிறைய பெரிய பெரிய டைலாக்லாம் பேசிக்கிட்டு போயிருக்கு. இப்போ நான் வந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிரும்க்கா. பின்னாடி வரையும் புருஷன் கடந்து ஒரு மொழி முழிச்சிட்டு கிடக்காரு. நான் சாயந்தரமா வாரேன். நம்ம பீமுலி பாபு. ஏக்கா நீங்கள் வர சும்மா இருங்கக்கா, நான் அப்புறம் வாரேங்க்கா. ஓகே, நான் கிளம்புறேன். போ, சித்தி சொன்ன மாதிரி போய் தண்ணியை தொளிச்சிட்டு வா. பாபு மனுஷன் நேரம் கிட்ட நேரம் பார்த்து ஜாலரா அடிப்பார். நான் தண்ணியெல்லாம் தொளிக்க மாட்டேன், ரோட்டில் ஊற்றி விட்டு வந்துடுவேன். உன் ஃப்ரெண்டு தானே, நீ இப்படி அறிவா இருக்க? ஒரு காலத்துல நீயும் ஒரு மாதிரி தான் அலைஞ்ச, இப்ப திருந்தலையா? அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுமா. சரி பாபு மாமா, இன்னைக்கு சரியான திட்டு வாங்கியிருக்கா நெட்டவள்ளி. ஏம்மா, எனக்கு காலேஜ் போடுறதுக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுமா. இந்த ஷூ பிய்ய போகுது. வாங்கி 5 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ள பிஞ்சிட்டாக்கும். ஏம்மா, 5 மாசம்னா ரொம்ப நாள் ஆயிட்டலாமா. ஒரு மாசத்துக்கு ஒருக்க ஷூ மாத்த வேண்டாமா? மாசம் ஷூ மாத்துற அளவுக்கு நம்ம ஒண்ணு பெரிய ராயல் பரம்பரை கிடையாதம்மா. ஏமா, எனக்கு மட்டும் பஞ்சப்பாட்டு படுத, இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க. எனக்கு ரெடி வாங்கி கொடுத்தாம்மா. ஆமா, உனக்கு மட்டும் விதவிதமா ட்ரெஸ் அது இதுன்னு வாங்க வேண்டியது. நீ போட்ட மிச்சத்தை தான் நான் போடணுமாக்கும். எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு சண்டை மட்டும் நிக்க மாட்டேக்க. ஆண்டி, இசை வாமா. என்ன திடீர்னு? சத்யா கிட்ட ஒண்ணு கேட்டு போக வந்தேன். பாட்டி உட்காரு. ஒரு நிமிஷம் வெளியே வாங்க ஒன்று கேட்கணும். ஏமா இங்க முன்னாடி கேட்க மாட்டியாக்கும்? ஐயோ, அப்படிலாம் இல்ல அங்கிள், பாட சம்பந்தமா ஒண்ணு கேட்கணும். அதை இங்கேயே கேட்க வேண்டியதானக்கா. கொஞ்சம் வெளியே வாங்க சத்யா. அந்த வாரேன். அப்படி என்ன ராஜ ரகசியம்? சின்ன பிள்ளைகளோ ஏதாவது பேசிட்டு நடக்கும். நீ போட்டி ஏதோ சொல்லணுங்கல்ல. நானும் போவேன். இனி வேற கூப்பிட்டா நீ இதுக்கு வரணுங்க. கடை எம்மா, இவ்வளவு 2 பேரும் ஏதோ திருட்டு தானே பண்ணதாலுமா. சும்மா இரு, எப்ப பாரு குறை பேசிக்கிட்டே இருப்பா. சொல்லி இசை. சத்யா, நாளைக்கு நான் காலேஜ் வரமாட்டேன்டி, லீவு. அட லூசி, இதை உள்ளே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு தான் வெளியே கூப்பிட்டியாக்கும். வெறும் லீவுன்னு சொன்னா எதுக்குன்னு உங்க வீட்டுல காரணம் கேட்பாங்க. அது சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் பொண்ணு எதுவும் பார்க்க வராங்களா? லூசு, பொண்ணு பார்க்க வராங்களாமே. அப்ப என்ன விஷயம் டி? இவ்வளவு நாளும் நான் எங்க அப்பா அம்மா மட்டும் தனியாவே வாழ்ந்துட்டோம். இப்போ அண்ணங்கிற ஒரு உறவு கிடைச்சிருக்கலாட்டி. அப்புறம் நான் இது வரைக்கும் தங்கச்சேனே போட்டதில்ல. அதனால எங்க அண்ணனுக்கு என்னமோ என் கழுத்துல வெறுமனையா இருக்கிறது பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்கலையா. நாளைக்கு என்னையே எங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டு போய் தங்கச்சேன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தங்கச்சேனா? இல்ல, எனக்கு மட்டும். காலேஜ் போறப்பல கழுத்துல ஒண்ணும் இல்லாம போறேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. விஷாலா? ஆமா,
அண்ணனா யாரு? வேற யாரு? விஷால் தான். இது எங்க அம்மாட்டே சொல்லிருக்கலாம். இதுக்கு எதுக்கு வெளியே கூட்டு வந்த? உங்க அப்பா எல்லாம் இருந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது போக சோனி ஏதாவது கிண்டல் அடிச்சுட்டே இருப்பா. சரிடி, என்ஜாய். சரிடி, போயிட்டாரே. இது ஒரு பெரிய ரகசியம் மாதிரி கூப்பிட்டு சொல்லதா? அப்படி நம்ம ராஜ ரகசியம். ஒண்ணும் இல்லப்பா, அவங்க அண்ணன் விஷால் இருக்காம்ல, செயின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கானா. எல்லா குடும்பத்தோட நாளைக்கு போறாங்களா, அதான் லீவா, காலேஜ் வர மாட்டாலாம். அப்பாடியோ, இதை சொல்லதுக்கு தான் தனியா கூப்பிட்டாலாக்கும். அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் சொல்ல வந்திருக்கா. இந்த விசால் பையன் மறுபடியும் ரொம்ப செலவு பண்ணி வீட்டுல பார்த்து கண்டுபிடிச்சு விரட்டிட்டாவனா மறுபடியும் தெருல தானே வந்து படுக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அம்மா அப்பாவுக்கு தெரியாம உதவி செய்யலாம், அதுக்குன்னு அளவுக்கு மீறி செய்யும் போது அவனுக்கு தான் பிரச்சனை வரும். நம்ம என்னத்த சொல்ல முடியும்? இப்ப இங்க நம்ம வீட்டுக்கும் அவ்வளவா வர்றதே கிடையாது. அவனை பாதே 10 நாள் இருக்கும். புது உறவு கிடைச்சிருக்கலாமா, சித்தி சித்தப்பா தொங்கச்சி, அதனால இங்க எப்படி வருவான்? அப்பெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ பாவம். பாரு, மறுபடியும் இசையால இவனுக்கு பெரிய பிரச்சனை வரதான் போகுது. என்னமோ நமக்கு என்னமா தெரியும். என்ன நெட்ட வெளியே காணும்? அவ இருந்ததும் இடமே நிறைஞ்சாப்புல இருக்கும். அது ஏன் கேட்கீங்க? அவங்க அத்தை பாட்டி ஒரே திட்டு, வேலை செய்ய மாட்டேங்க வைக்க மாட்டேங்க, ஒரே கம்ப்ளைண்டா வருதுன்னு பிடிச்சி வச்சுட்டாவ. ஐயோ, வருஷம் இப்படி ஒரு சண்டை வந்துடும் உங்க வீட்டுல. சான்ஸ் ராணிங்களா காணும், அவளையும் பிடிச்சி வச்சுட்டாவளா? நான் வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன். என்னடி பிரச்சனை? அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா, பிள்ளையும் பார்க்க மாட்டேக்கா, பிள்ளைங்க இன்னும் பேச்சு வரல, பள்ளிக்கூடத்தில் போடலை, அப்படி இப்படி ஆனா ஊனா 52ன்னு மொட்டை செல்லம் ஒரே கத்து. இப்போ வேலை செஞ்சுட்டு கிடக்கா. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவதான் அங்கே கிடந்துட்டு ரொம்ப வேலை செஞ்சு சீன் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே திட்டு. கீதாக்கா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த பாட்டி வீட்டில் நான் சாப்பிடும்போது நான் ஒரு வேலை செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல விட்டோம். இப்போ அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டாவளோ? விடமாட்டேன்லாம் சொல்லலை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கனாலும் போன்னு சொல்லிட்டாவோ. அவன் உட்காந்து கண்ணை உருட்டிக்கிட்டு முழிச்சிட்டு அடக்கா. அவள் வர்றதுக்கெல்லாம் அன்னைக்கு வாய்ப்பே இல்லை, நாளைக்கு தான் வருவா. சரி சரி, வீட்டு வேலையை செய்யட்டும். எந்த நேரம் உட்காந்து கதை பேசிட்டு தானே கிடக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜட்டி அக்கா. ஏஞ்சல் செல்லம், ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைய பார்த்து. இழிச்சு சித்தி, நல்லா இருக்கீங்களா? மோனிஸ் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. நீங்க தான் வரவே இல்லை. கண்ணம்மா அழுதுட்டே இருந்தால, அதனால வர முடியல. இப்ப அவ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. இவ வந்த நேரம் பார்த்து நெட்ட வலி வராம போயிட்டாளா சார்? என்னாச்சு 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 நெட்ட வலிக்கு? அவங்க அத்தை பாட்டி விட மாட்டேக்கா, அவள் வேலை செய்ய மாட்டேக்கான்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓ மை காட், இப்படி ஆயிட்டு. சரி எல்லாரும் கிளம்புங்க, நம்ம கடையில எல்லாம் ரெடி ஆயிட்டு. யார் யார் என்னன்னைக்கு உட்கார போறீங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஸ்கூல் ஆரம்பிக்க போதில்ல. ஏன்டி நீங்க செலவு பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கலாம், நமக்குள்ள என்ன இருக்கு? வாங்க கடையை போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். போற வழியில நெட்ட வழியை கூப்பிட்டுக்கலாம். அங்கே பேர வேண்டாம், பயங்கர கோவத்தில் இருக்கு மொட்டை செல்லம். நம்ம போய் கடையை பார்த்துட்டு வருவோம், அவளை நாளைக்கு சேர்த்துடுவோம். நோ நோ நோ, அவ இல்லாம கண்டிப்பா முடியாது. வாங்க போற வழியில பாத்துக்கிடுவோம். ஆமா, கடை விஷயமா தானே, ஒரு மணி நேரம் உட சொல்லி கேட்போம். எல்லாரும் இன்னைக்கு அர்ச்சனை வாங்க போறது ஊரதி.